அண்ணா என்னென்ன டேட்டா டைப் பார்த்துருக்கோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன டேட்டா டைப் பார்த்துருக்கோம். இது என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங் அண்ணா. இது இன்ட் ஸ்ட்ரிங் இன்ட். இந்த நம்பரா? ஓகே, நம்பர், அதுக்கப்புறம் பூலியன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அரே. அரே டேட்டா டைப் ஒன்று பார்ப்போம். அரேல நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். நிறைய பேருக்கு அரே எப்படி ஒர்க் ஆகுன்றதெல்லாம் தெரியும். கரெக்டாக அரேவோட இது வந்து சொல்லுவாங்க. இப்படி அரேல வேல்யூவை கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த அரேல வந்துட்டு நம்ம இந்த வேல்யூ எடுக்கணும். இது முதல்ல பிரிண்ட் போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் இது எந்தமா வருது. ஸ்டூடெண்ட் லிஸ்ட். வேல்யூ இப்படி வருது. ஆர்டி கார்த்தி அப்படின்றதெல்லாம் இப்படி வருது. சரிங்களா? சரி, எனக்கு எக்ஸாக்டா இந்த இளங்கோ அப்படின்ற வேல்யூ நம்ம இந்த அரேல இருந்து எடுக்கணும். இப்படி எடுக்கலாம். எனி ஐடியா? கேரக்டர் பொசிஷன் கேரக்டர் தான். கேரக்டர் ஸ்ட்ரிங்குக்கு தான் யூஸ் ஆகும். கேரக்டர் போட்டால் ஸ்ட்ரிங்குக்கு வரும். இதுக்கு ட்ரை பண்ணது கரெக்டு, பட் ஆனால் ஸ்ட்ரிங்குக்கு தான் அது யூஸ் ஆகும். ஓகே, நான் ஒரு அரே இருக்குன்னா அது ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? அரேல வேல்யூஸ் எல்லாமே பிரித்து பிரித்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டீங்களா? லோகா இருக்கீங்களா? ஆனா இருக்கும்ண்ணா. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல நான். ஓகே, ஒரு அரே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து டேட்டாவை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். அரேவோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. ஓகேங்களா? இங்க நீங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். மொத்தம் 5 வேல்யூ இருக்கு. 1 2 3 4 5. ஓகேவா? ஆனா அரேவோட இண்டெக்ஸ் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0ல இருந்து 4 வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்ப இந்த விஷயத்துல நான் இங்க ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறேன். இப்படி ஓகேவா? எனக்கு இந்த வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா இதுக்குன்னு கண்டிப்பா ஒரு நேம் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் மிக்ஸ்டு அரே அப்படின்னா ஒரு நேம் வைக்கிறேன். ஓகேவா? இந்த நேம் வைக்கிறேன் அப்படின்னா மிக்ஸ்டு அரேல 0 1 2 3 4 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? எனக்கு எக்ஸாக்டா இந்த கார்த்தி அப்படின்ற வேல்யூ வேணும். கார்த்தி அப்படின்ற வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா அரேவோட சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லுவோம்.
இந்த மாதிரி கொடுக்குறது கரெக்டுங்களா? ஸோ மிக்ஸ்டு அரே அதில் 3வது பொசிஷனில் இருக்கிறத எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3வது பொசிஷனில் யார் இருக்கா? கார்த்தி அப்படின்ற மாதிரி. இதை நீங்கள் கன்ஃபார்ம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி அப்படின்னு ஆன்சர் வரும். 0th பொசிஷனில் இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னா இங்கே 3க்கு பதிலாக 0 அப்படின்னு வரும். அதே விஷயத்தை தான் இங்கே பண்ண போகிறோம். இந்த இதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் எல்லாமே இருக்குன்னா 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேல்யூ வந்துச்சா? ஜீரோ 1 2 3 4. ஓகே. ஸோ அரேவோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் வித் என்னவா இருக்கும்? 0. ஓகேவா? வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா அரேவோட நேமை கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அரேவோட நேமை நம்ம கண்டிப்பாக சொல்லிட்டு அதில் இருக்கிற இண்டெக்ஸு அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ பாருங்க, கார்த்தி என்ன வேல்யூ நம்ம எடுத்துருப்போம் அப்படின்னா 0 1 2. ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆஃப் 2ன்னு போட்டால் நமக்கு இந்த கார்த்தி அப்படின்றது வருது. கரெக்ட் தான் வருதா? சரி, ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு டவுட் இருக்கு? சரி, இப்போ எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா அகைன் ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போறேன். ஆட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி இல்லை, நான் வேற ஏதோ ஒரு மெத்தட் வச்சு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? லைக் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அரேல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது டைனமிக்காக வந்து வேல்யூவை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம போய் ஸ்டாட்டிக்காக ஆட் பண்ணுறோம். ஸ்டாட்டிக்கே தேவையில்லை, கோடிங் பண்ணும்போது டைனமிக்காக வந்து ஆட் ஆகணும். அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா புஷ் அன்ஷிஃப்ட். ஓகேவா? 2 மெத்தட் இருக்கு. இது 2 மெத்தட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நீங்க கரெக்டா சொல்லுங்க. சரியா? அவ்வளவுதான் கேட்பேன், நீங்க தான் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா புஷ் பண்ண போறேன். ஓகே, 2 வேல்யூ. ஃபர்ஸ்ட் புஷ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட், செகண்ட் அன்ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட். வேல்யூ ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு பாருங்க. நான் சொன்ன வெங்கி அந்த சேகர் ஆட் ஆயிருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? புஷ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் புஷ்ல வந்து புஷ்ல லாஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு, அன்ஷிஃப்ட்மென்ட் ஸ்டார்டிங்ல. சூப்பர். ஒரு அரேல வேல்யூவை கடைசியா ஆட் பண்ணணும் அப்படின்னா புஷ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க.
ஓகேவா? அரேல ஃபர்ஸ்டே ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த அன்ஷிஃப்ட் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகேவா? புஷ்ஷுக்கும் அன்ஷிஃப்ட்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ ஆட் பண்றத பத்தி பார்த்தாச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்றதுக்கு பார்க்க போறோம். பாப் இது பாப்பு, இது ஷிஃப்ட். ஓகேவா? ம் இப்போ சொல்லுங்க. பாப் ஸ்டூடெண்ட் லிஸ்ட், மொத்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் என்னன்றத சொல்லுங்க. மொத்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இது. ஓகே, பாப் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் சம்திங் பண்ணுது, ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் சம்திங் பண்ணுது. என்ன பண்ணுது? Top students list 5 இருக்கு, list students list 4 இருக்கு. திரும்ப சொல்லுமா? பாப்ல வந்து 5 இருக்கு சார், ஷிஃப்ட்ல 4 இருக்கு சார். ஓகே, ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணுது, பாப்ல கடைசியா இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். எது எதுக்கு அப்படின்னா, புஷ்ஷு அன்ஷிஃப்ட் அரேல எந்த இடத்துல எலமெண்ட்டை ஆட் பண்ண போகுது அப்படின்ட்டு. இது லாஸ்ட், இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புஷ்ஷு பாப். ஓகேங்களா? வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, இது முடிஞ்சு போச்சு. ஓகே, நான் இந்த வேல்யூ இந்த அரேல இருக்கா இல்லையா? இருக்குன்றதை எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்? ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை இந்த அரேல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஒன்று இண்டெக்ஸ் ஆஃப், இன்னொன்று இன்க்ளூட்ஸ். இண்டெக்ஸ் ஆஃப் இன்க்ளூட்ஸ் என்னடா சொல்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த அரேல இந்த வேல்யூ இருக்கா இல்லையா செக் பண்ணணும். எப்படின்னா, இண்டெக்ஸ் ஆஃப் சர்ச் ஸ்ட்ரிங் இதுதானே, இதை தூக்கி இங்க போறோம். இதே இதுல இன்க்ளூட்ஸ் அப்படின்னு போறோம். ஓகேவா? இது இண்டெக்ஸ் ஆஃப், இது இன்க்ளூட்ஸ். இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன இது அப்படின்னு பார்ப்போம்.
இண்டெக்ஸ் ஆஃப் என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே இண்டெக்ஸ் ஆஃப் அந்த வேல்யூவோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது ஓகேவா. ஆனால் இன்க்ளூட்ஸு ஜஸ்ட் ட்ரூன்னு மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. அப்படின்னா இது இண்டெக்ஸ் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரியே ஒர்க் ஆகுது. அந்த வேல்யூவோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. இன்க்ளூட்ஸு ஜஸ்ட் இருந்தால் ட்ரூன்னு வரும் ஓகேவா. சப்போஸ் நான் இல்லாத வேல்யூ கொடுத்தா இது ரெண்டும் எப்படி பிஹேவ் பண்ணும்? இல்லாத வேல்யூ கொடுத்தா என்னவா பிஹேவ் பண்ணும்? இண்டெக்ஸ் ஆஃப் -1 கொடுக்குது, இன்க்ளூட்ஸ் ஃபால்ஸை கொடுக்குது. அப்படின்னா இந்த வேல்யூ இருந்தா இண்டெக்ஸ் ஆஃப் அதனுடைய அரேவோட இண்டெக்ஸை கொடுக்குது ஓகேவா. இல்லை அப்படின்னா நம்பர்லேயே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. என்னவா ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இல்லை அப்படின்றது சொல்றதுக்கு -1 ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் இன்க்ளூட்ஸ் பூலியன் வேல்யூ யூஸ் பண்ணுது. இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். புரியுதா? நோட்ஸை நீங்க எடுத்து வைக்கணும். வரதே பெரிய விஷயமா. ஓகே, இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட்லாம் இருக்கு அப்படின்றது சொல்லிடுச்சு. சரி, இதெல்லாம் வச்சு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு சம்திங் ஒரு விஷயத்த பண்ண போறேன். இப்போ ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு பதிலாக நான் ஓட்டர்ஸ் லிஸ்ட்னே மாற்றிக்கிறேன். ஓட்டர்ஸ் லிஸ்ட் எனக்கு இதுல இத்தனை இது இருக்கு. இதுல எலிஜிபிள் டு ஓட் எத்தனை? 3 பேர். 1 2 நாட் எலிஜிபிள் டு ஓட் 2 ஓகேவா. எனக்கு இதை தனித்தனியா காட்டணும். என்னவா கேட்குறேன் அப்படின்னா, இது அரேவா தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா நம்ம அரே வேல்யூ கூட இது பண்ணணும். எழுச்சி நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு சொல்லிட்டு 2 அரேவை ரிட்டர்ன் பண்ணணும் ஓகேவா. எனக்கு இதுல இருக்கிற விஷயத்த எலிஜிபிள் டு ஓட்டெல்லாம் இதுல வைக்கணும், நாட் எலிஜிபிள் டு ஓட் தான் இதுல வைக்கணும். எப்படி இதை நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க? இந்த அரேவை எப்படி மேனிபுலேட் பண்ணிட்டு இதில் எடுத்து வந்து வைக்க போறீங்க? ஓகே, இதுலயே நான் கேட்குறேன், இது ஆப்பிள் பனானா மேங்கோ அப்படின்னு இருக்கிறது ஃப்ரூட் நேமா இருக்கு. இதுல இருக்கிறது எதுவா இருக்கா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஃப்ரூட் நேமை ஒரு அரேலையும் என்ன சொல்றது ஹியூமன்ஸ் நேமை ஒரு அரேலையும் வைங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒன்னொன்னா எடுத்து செக் பண்ண முடியும். இது ஆப்பிள், ரைட்டு, இது ஆப்பிள்னா ஃப்ரூட் அரேக்கு புஷ் பண்ணி விட்டுரு. பனானா இதுவுமே ஃப்ரூட்டு தான், இதையும் இதுவுமே புஷ் பண்ணி விட்டுரு. மேங்கோ இது ஃப்ரூட் தான் போய் வச்சு. கார்த்தி ஃப்ரூட்லாம் கிடையாது, இதை எல்ஸ் கண்டிஷனில் போட்டு எந்த அரேல இது பண்ணணும், நேம் அரேல புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஒன்னொன்னா எடுத்து செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க? அரேயோட பொசிஷன் வச்சுனா அரேயோட இண்டெக்ஸை யூஸ் பண்ணலாம். கரெக்ட். ஸோ நமக்கு ஒரு 5 வேல்யூ இருக்கவே நீங்க அரேயோட இண்டெக்ஸ்ன்னு சொல்லியாச்சு. இப்போ 50 வேல்யூ இருக்கு. இப்போ எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? இண்டெக்ஸ் வச்சே பண்ணிக்கலாம்னா என்ன ஆயிட போகுதுன்றீங்களா? ஸோ சம்திங் ஒரு மெக்கானிசம் தேவைப்படும் ஓகேவா. அரே வேல்யூவை நீங்க மேனிபுலேட் பண்றதுக்கு
அது ரெண்டு வேல்யூ இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் லூப் அப்படின்றது எத்தனை பேருக்கு ஃபார் லூப் தெரியும்? பேசுங்க. இன்ஜினியரிங் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஃபார் லூப் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லைன்றதுங்க. ஃபார் லூப்னா என்னன்னே தெரியாதுன்றவங்க கேட்டுங்க. மதர். குட். ஃபார் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் எப்படி நமக்கு கண்டிஷன் செக் பண்ண யூஸ் ஆகுதோ, ஃபார் லூப் அப்படின்றது நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், அந்த விஷயத்துக்காக அது ஓடிட்டு இருக்கும். என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் அதனுடைய சின்டெக்ஸ். ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். ஓகேவா? இண்டெக்ஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நான் இப்போ 1ல இருந்து 10 நம்பர் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓல்டர் மெத்தட்ல என்ன பண்ணணும்னா கன்சோல் டாட் லாக் 1 2 பார்த்தா 1 2 அப்படின்னு வந்து ஓகேங்களா? எனக்கு இது 10 வரைக்கும் வேணும்னா என்னால ஈஸியா பண்ணிடணும். 25 வரைக்கும் பண்ணாலும் பண்ணிடலாம், 50 வரைக்கும்னாலும் பண்ணிடலாம். இதுவே 1000 அப்படின்னு சொன்னா நம்மளால பண்ண முடியாது, வேற வேலை இல்லை அப்படின்னு. இப்ப இந்த ஃபார் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா இதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ நான் என்னன்னு ஃபர்ஸ்ட் போட்டேன், வேர் கன்சோல் லாக் 1ன்னு போட்டேன். இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் வித் 1ன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இதனுடைய லென்த் எத்தனை டைம் நான் சுத்தணும் நான் சொல்ல போறேன் அப்படின்னா 100 டைம் சுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இதனுடைய கண்டிஷன் கரெக்டா இல்லையான்னு பாருங்க. வேற இண்டெக்ஸ் வந்து 1. ஓகேங்களா? அப்படின்னா இண்டெக்ஸ்ல இப்ப 1ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. 1 லெஸ் தென் 100. 1 100 விட சின்னதா இருக்கா பெருசா இருக்கா? சின்னதா தான் இருக்கு. அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, உள்ளார போயிடும். என்ன வேல்யூ நமக்கு பிரிண்ட் பண்ணணும்? இண்டெக்ஸை தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் 1 இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னா 1 by 1 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது என்ன ஆக போகுதுன்னா வேர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1. ஆமா, ஃபர்ஸ்ட் 1ன்னு அசைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்றாங்க. ஓகேவா? இதனுடைய இன்னும் டீட்டெயிலா சொன்னா இனிஷியலைசேஷன் conditional statement decrement initialization index வேல்யூ இண்டெக்ஸும் கிடையாது, நீங்க எந்த வேரியபிள் நேம் வேணாலும் வச்சுக்கலாம், பட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இண்டெக்ஸ் 1. இப்போ கண்டிஷன் செக் பண்றேன், 1 100 விட பெருசா. இங்க ஏன் நான் 100 போட்டீங்கன்னா எனக்கு 100 டைம் பிரிண்ட் ஆகணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? போட்டுட்டு அடுத்தது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். இது கண்டிஷன் இதானதுக்கு அப்புறமே 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். இது லூப் முடிஞ்சிட்டு வரும்போது இங்க 2ன்னு பிரிண்ட் ஆகும். அன்டில் இது 100 வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். பாருங்க, 100 இல்ல 99 வரைக்கும் வரும். 1ல இருந்து 100 வரைக்கும் வரும். ஏன்னா 100 வரல அப்படின்னா 100 100 விட பெருசான்னு கேட்குறேன். 100 100 விட பெருசுனா இல்லை, ரெண்டும் ஈக்குவல். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு, சின்னதாகவோ இல்லை அதுக்கு ஈக்குவல்டாகவோ இருக்கணும். இப்போ நீங்க லூப்பை சுற்றி விட்டீங்க அப்படின்னா 100 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? சரி, இதுக்கும் நம்மளோட இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா என்கிட்ட ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? இதனுடைய லென்த்தை நான் செக் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? உங்களுக்கு ஏதாவது ஆபரேட்டர் யூஸ் சொல்லியிருக்கேனா? புரியல. டாட் லென்த். ஓகே, டாட் லென்த் யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு எத்தனை வரைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? லென்த் அப்படின்றது தெரிஞ்சிடும். சாரி, ஸோ நான் இந்த இடத்துல லென்த் அப்படின்றது போடுறேன். அது என்ன லென்த் அப்படின்றது இங்கே செக் பண்ணிடுறேன்.
5 வரைக்கும் சுத்தம். ஏன்னா இதனுடைய கவுண்ட் 5 தான். 0 1 2 3 4. ஆனா 4 தானே இருக்கு. 4 அப்படின்றது இண்டெக்ஸ் 0 1 2 ஓகேவா. ஆனா எனக்கு இதனுடைய லென்த் எத்தனா 1 2 3 4 5 ஓகேவா. 5 டைம் இது லூப் ஆகும் ஓகேவா. எப்படி எப்படி எனக்கு இது 5 அப்படின்னு இருக்கோ இதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ நான் இப்ப இந்த வோட்டர்ஸ் லிஸ்டா போட்டு இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படின்னு அடிக்கிறேன். 25 16 87 15 5 இருக்கு. ஆனா 4 தான் வருது. ஏன்டா 4 வருது அப்படின்னு பார்த்தா 18 மிஸ் ஆயிடுச்சு. ஏன் 18 மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இது 0ல ஸ்டார்ட் ஆகும். ஆனா என்னுடைய அரே வந்து 1ல போட்டிருக்கேன். அப்படின்னா 1ல இருந்து தான் வரும். 25 16 87 15 அப்படின்னு வரும். இங்க நான் 0ன்னு மாத்துறேன். இப்ப நமக்கு எல்லாமே வரும். ஓகே, இதனுடைய இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஓட்டர் லிஸ்ட் 0ல இது இருக்கு ஓகேங்களா. ஸோ எனக்கு இங்கேயுமே அதே தான். எனக்கு இதனுடைய வேல்யூ ஒன்னா எடுக்கணும்னா நான் இந்த மாதிரி பிரிண்ட் போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க முடியாது. அப்ப இதை லூப் படிக்கணும் ஓகேவா. லூப் சுத்தி விட்டீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகும். லூப்போட இண்டெக்ஸ் அரேவை பொறுத்த மட்டும் 0ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஏன் அப்படின்னா என்னுடைய 0th பொசிஷன்லையும் நான் வேல்யூ வச்சிருக்கேன். ஓகே, அது வரைக்கும் சுத்தணும் அப்படின்னு. ஓட்டர் லிஸ்ட் ஆஃப் 0ன்னு போட்டோம்ல அந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ் டைனமிக்கா வர வேல்யூ இங்க செட் பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. ஓட்டர் லிஸ்ட் 0 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே ஓட்டர் லிஸ்ட்ல இந்த வேல்யூவை நான் ஸ்டாட்டிக்கா வைக்காம இங்க என்ன வேல்யூ வருதோ அதை நான் வைக்க போறேன். இது எப்படி எது வரைக்கும் சுத்தம் அப்படின்னா இண்டெக்ஸ் 0வா இருக்கும். ஃபர்ஸ்ட் 0 5 விட பெருசா சின்னது. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். இங்க 1 0ன்னு வந்து உக்காந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகேங்களா. 1ன்னு வரும். 1 5 விட சின்னதா பெருசா சின்னது. இங்க 1ன்னு வந்துடும். அதனுடைய வேல்யூ ஆகும். இங்க இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 3 4 5 ஓட்டர் லிஸ்டோட இந்த 5 விட சின்னதா பெருசா ரெண்டுமே ஈக்குவல். அப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அவுட்புட் வரும். புரியுதா மதன்? வீடியோவை 1 or 2 டைம்ஸ் பாருங்க ஓகேங்களா. எதுக்கு இங்க ஓட்டர் லிஸ்ட்ல இண்டெக்ஸை கொடுத்தாங்க, எதுக்கு இந்த இடத்துல நம்பரை கொடுத்தாங்க. நம்பர் கொடுக்கறதுக்கு ஸ்டாட்டிக்கா எடுக்குது. இந்த இண்டெக்ஸோட வேல்யூ இங்க செட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லூப் சுத்துற வரைக்கும் இது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா அதோ தான் இருக்கு இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ்ன்னு போட்டிருக்கோமே ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகும்.